அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இந்த சூரா யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகளில் நாம் ஒவ்வொரு செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அதில் அடுத்ததாக நாம் பார்க்க போகின்ற செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக ஒரு செய்தி, இக்ரஉ யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்று வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது அபூ தாவூத், இப்னு மாஜா இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இதுல ஒரு ஒரு வார்த்தையோட நீங்க கவனிச்சிங்கடா, இப்போ ஒரு ஹதீஸை நாங்க படிக்கிறோம், லக்கினு அலா மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். லக்கினு அலா மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், இப்போ மரணித்தவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் அப்படி நாங்கள் மொழிபெயர்க்க மாட்டோம். அங்கே மௌத்தாக்கும் என்ற வார்த்தை தான் வருது. ஆனால் அங்கே என்ன பொருத்தமான பொருள் எப்படி இருக்கும்? மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். அப்போ அதே மாதிரி இங்கேயும் அலா மௌத்தாக்கும் என்ற ஒரு வாசகம் வருகிறது, அதே மாதிரியான அமைப்பில் தான் வருகிறது. இப்போ சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கண்டா, மரண தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாசினை ஓதுங்கள் என்பதுதான் இதனுடைய பொருள், இதனுடைய விளக்கம், மரணித்தவர்களுக்கு அல்ல என்ற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அதனால சில அறிஞர்கள், இமாம்கள் கூட மரண தருவாயில் உள்ளவருக்கு யாசினை ஓதலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறான். சிலவங்க அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க சில அறிஞர்கள், இமாம்கள். ஆனால் இப்ப இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக பார்க்கின்ற போது இந்த ஹதீஸ் ஒரு முற்றிலும் பலவீனமான செய்தியாகத்தான் ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் இதை அடையாளப்படுத்துறான். இந்த செய்தியை புரியுதா? இதுல வரக்கூடிய அபு உஸ்மான் என்ற ஒரு அறிவிப்பாளர் இதுல வருகிறார். அவர் யார் என்று அறியப்படாதவர் அப்படி என்ற ஒரு செய்தி இதுல வருகிறது. அதே போன்று அவருடைய தந்தை சம்பந்தமாகும், அவரது தந்தையும் வரக்கூடிய அறிவிப்பாளர், அவரை பற்றியும் யார் என்று அறியப்படாத ஒரு நிலை இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள்ல ஒரு சிக்கல் இருக்கிறது. அதே போன்று இதுல ஒரு குளறுபடியும் இதுல இருப்பதாக இமாம் அபூபக்கர் அரபி அவங்க தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தொட்டும் ஒரு செய்தியில சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு பலவீனமான ஒரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இதனுடைய வாசகங்கள் சம்பந்தமாகவும் என்ன செய்யறாங்க, சில முரண்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல, இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் பலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சூரா யாசினை என்ன செய்யறாங்க, மரணித்தவர்களுக்கு ஓதக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய தூதருடைய காலத்துல எவ்வளவு பேர் மரணித்தார்கள், மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்ப அங்கெல்லாம் இப்படி ஓதியதாக எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. அப்படி நிறைய பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே சஹாபாக்கள் மரணித்து அடக்கப்பட்டாங்க. அப்ப அங்க அடக்கப்பட்ட பிறகு அங்க நடந்த பல செய்திகள் ஹதீஸ்கள்ல வருகின்றன. நபி அவர்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, துவா செய்யுங்க, பிரார்த்திங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, இன்னும் பல உபதேசங்கள் செய்த ஹதீஸ் எல்லாம் வருகின்றன. ஆனா குர்ஆனை அங்க ஓதியதாக அப்படி எந்த ஒரு செய்தியும் கிடையாது. அப்படிதான் சொல்றது. எனவே மரணித்தவர்களுக்கு அல் குர்ஆனை ஓதி ஹதியா செய்யக்கூடிய அந்த முறை என்பது அது ஒரு ஆதாரபூர்வமான மார்க்க ஆதாரம் உள்ள ஒரு விடயம் அல்ல, அது ஒரு பிதத்தான நடைமுறையாகத்தான் அது இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஏன்னா இப்ப நமது சமுதாயத்துல கூட சில தாய்மார்கள், பெண்கள் என்ன சொல்லுவாங்கடா, பிள்ளைகளை குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்புகின்ற போது, அதாவது என் பிள்ளை யாசினை ஓத தெரிந்து கொண்டால் போதும், யாசினை ஓத தெரிந்து கொண்டால் போதும் என்ற அப்படி சிலவங்க சொல்லுவாங்க, சில தாய்மார்கள் சொல்வார்கள். அவங்களோட நம்பிக்கை என்னண்டா, அதாவது நான் மரணித்தால் பிள்ளைகள் எனக்கு யாசினை ஓதுற அளவுக்கு குர்ஆன் ஓத தெரிந்தால் போதுமானது, அப்படி என்ற ஒரு ஆழமான ஒரு விடயம், நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கிறது.
அப்ப அதுக்கெல்லாம் இந்த ஹதீஸ் தான் இருக்கு, வேற ஹதீஸ் கிடையாது. இந்த செய்தியும் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, ஒரு பலவீனமான செய்தி. புரியுது அவன் சொல்றது? இப்ப நாங்க பாக்குறோம் வீடுகள்ல கூட திங்கள் வியாழக்கிழமை ஆனால் இரவுகள்ல யாசின் ஓதப்படுகிறது. வீடுகளில் பெரும்பாலும் அதிகமாக குரான்ல ஓதப்படக்கூடிய சூரா யாசினாகத்தான் இருக்கிறது. ஆனா யாசின் சூரா தொடர்பாக வந்த எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல. உண்மையில் நாம் வீடுகளில் ஓதப்பட வேண்டிய சூரத்துல் பக்ரா. அது தொடர்பான ஆதாரபூர்வமான பல ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்ல வருகின்றன. புகாரி முஸ்லிம்ல பல பலமான ஆதாரபூர்வமான செய்திகள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுதோ ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுகிறான். அப்ப பாருங்க, இப்ப சஹீஹான ஹதீஸ்கள் வந்த ஒரு சூறா கவனம் இல்லாமல் இருக்குது. ஆனா ஆதாரமற்ற ஹதீஸ்களை கொண்ட ஒரு சூறா என்ன செய்யப்படுது? சூரா யாசின் குரான்ல உள்ள ஒரு சூறா. அது குரான்ல உள்ள சூறாண்டா சிறப்புக்குரியது. குரான் உள்ள சூறாவுக்கு ரசூலுல்லாஹ் குரான் ஓதினா என்னென்ன சிறப்பு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த சிறப்புலாம் எதுக்கு இருக்கிறது? யாசினுக்கு இருக்கிறது. ஆனா அது தொடர்பாக வந்த சிறப்பித்து வந்த செய்திகள் எதுவும் எப்படி இல்லை, ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. இது தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய மூன்றாவது செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வருகிறது. நீங்கள் சூரா யாசினை ஓதினால் அதன் மூலம் உங்களுக்கு 10 விதமான பரக்கத்துகள் கிடைக்கும் என்று ஒரு செய்தி வருகிறது. 10 விதமான பரக்கத்துகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது யார் அதை ஓதுகிறாரோ அவர் பசியோடு இருந்தால் அவர் என்ன செய்யும்? அவருக்கு வயிறார உணவு கிடைக்கும். அதே போன்று அவருக்கு ஆடை இல்லை என்றால் அவருக்கு ஆடை வழங்கப்படும். அவர் ஒரு திருமணம் முடிக்காதவர் என்றால் அவர் ஒரு திருமணத்தை முடித்துக் கொள்வார். அதே போன்று அவர் அச்சமுற்றவராக இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவர் கவலையோடு இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அவர் ஒரு பிரயாணத்திலே இருந்தால் அந்த பிரயாணத்தில் அவருக்கு உதவி செய்யப்படும். அதே போன்று அவர் வழி தவறி இருந்தால் அவருக்கு சரியான அந்த வழி அந்த பிரயாணத்திலே கிடைக்கும். ஒரு மரணித்தவருக்கு ஓதினால் அவரது தண்டனை லேசாக்கப்படும். ஒரு தாகத்தோடு உள்ளவர் ஓதினால் அவருக்கு தண்ணீர் கிடைக்கும். ஒரு நோயாளி ஓதினால் அவரது நோய் குணமடையும். இப்படி என்ன செய்றாங்க? இந்த வாசக அமைப்பே சொல்றாங்க நபி அவர்கள் சொல்வது போன்று இல்லை. நபி அவங்க ஒரு செய்தியை சொன்னா அதனுடைய அந்த வார்த்தைகள் இருக்குதே, அந்த வார்த்தைகளே எதை சொல்லும்? இது ஹதீஸ் என்ற சொல்ற அமைப்புல இருக்கும். அப்படியான வார்த்தை அமைப்புகளும் இதுல கிடையாது. அது மாத்திரமல்லாமல் இது ஒரு புனைந்துரைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தியை என்ன செய்கிறார்கள் பார்க்கிறார்கள். எனவே இதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் மிஸ்அதா இப்னுல் யஸா அல் பாஹிலி, இவர் பஸ்ராவை சேர்ந்தவர். இவரை ஹதீஸ்களுடைய இவர் ஒரு பொய்யர் என்று சொல்றாங்க. இவர் யாரு? இவர் ஒரு பொய்யர் என்று சொல்கிறார்கள். இமாம் அஹ்மத் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இவர் அதாவது லைசபிஷே, அவர் ஒன்றுமே இல்லை. அவருடைய செய்திகள், அவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள் நாம் என்ன செய்து விடுவோம்? அவற்றை நாம் எரித்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். இமாம் அபு ஹாத்திம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்ற போது இவர் ஒரு நிராகரிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்கிறார்கள். இப்படி இவரை பற்றி கடுமையான விமர்சனம் இருக்கிறது. பொய்யர் என்ற ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் என்னதான் இட்டுக்கட்டப்பட்டது. எனவே இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இப்ப சமூகத்தில் இது எப்படி செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்றால் இது போன்ற செய்திகள் தான், இது போன்ற செய்திகளால் தான் இவ்வளவு என்ன செய்து இது செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி எனவே ஒரு பொய்யான ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை நாம் இதிலே பார்க்கலாம். குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அதை ஓதக்கூடியவருக்கு அந்த அத்தியாயம் பரிந்துரை செய்யும், ஷஃபாஅத்து செய்யும். அதே போன்று அதை யார் செவியேற்கிறாரோ அவரது பாவங்களை என்ன செய்யும்? அதன் மூலம் மன்னிக்கப்படும். அது அந்த சூறாவை பாவ மன்னிப்பு தேடும் அதை கேட்கக்கூடியவருக்கு. அலாவஹிய சூரா யாசின், அதுதான் சூரத்து யாசின் என்று வரக்கூடிய இந்த செய்தி. இப்ப நாங்க பொதுவாக ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இக்ரஉல் குர்ஆன், இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள்.
நிச்சயமாக அது நாளை மறுமையில் என்ன செய்யும்? பரிந்துரை செய்யும். இது குர்ஆன், பொதுவாக குர்ஆனுக்கு வரக்கூடிய ஹதீஸ். இப்போ குர்ஆன்ல நாம் குர்ஆனை ஓதினால் அப்ப அந்த சிறப்பு எந்த அத்தியாயத்துக்கும் இருக்கிறது? சூரா யாசீனுக்கும் இருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய இந்த அறிவிப்பால் தொடரப்பட்டு சொல்கின்ற போது இது என்ன ஒரு பாத்திலான ஒரு பொய்யான செய்தியாகத்தான் ஹதீஸ்களுடைய அறிஞர்கள் இதை என்ன செய்கிறார்கள்? அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இதுவும் ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வரக்கூடிய பல அறிவிப்பாளர்கள் தொடர்பான சிக்கல் இதிலே இருக்கிறது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இந்த யாசீன் தொடர்பாக வரக்கூடிய மற்றும் ஒரு ரிவாயத்தை நீங்க பாருங்க. இன்னஃபில் குர்ஆனி லசூரா, நிச்சயமாக குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்விடத்திலே மகத்தான ஒரு அத்தியாயம். அதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அது பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இந்த செய்தியும் என்னதான் ஒரு ஆதாரமற்ற செய்தியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பார்ப்போம். அந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா என்ன செய்தான்? சூரத்து தாஹா, சூரா யாசின் இந்த இரண்டு அத்தியாயங்களையும் அல்லாஹ் ஓதினான். எப்படி வருது? அல்லாஹ் ஓதினான் என்று வருகிறது. எப்ப? கப்ல அன் யஹ்லுக ஸமாவாதி வல் அர்தி பி அல்ஃபை ஆம், அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னர், 2000 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ் ஓதினான். மலக்குகள் இதை செவியேற்ற போது, அல்லாஹ் ஓதுவதை மலக்குகள் செவியேற்ற போது அந்த மலக்குகள் சொன்னார்கள், இந்த அத்தியாயம் எந்த உம்மத்தின் மீது அருளப் பெறுகிறதோ அந்த உம்மத்துக்கு சுபசோபனம், அந்த உம்மத் அவர்களுக்கு நற்செய்தி. அதே போன்று இந்த அத்தியாயத்தை எந்த உள்ளங்கள் சுமந்து கொண்டனவோ அந்த உள்ளங்களுக்கு நற்செய்தி, எந்த நாவுகள் இதை ஓதுகின்றனவோ அதற்கு நற்செய்தி என்று வரக்கூடிய ஒரு செய்தி. புரியுதா சொல்றது? இந்த செய்தியை தாரமியில இந்த செய்தி வருகிறது. அதே போன்று இமாம் தபரானியுடைய அவுசத்திலும் இந்த செய்தி வருகிறது. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில இது மிக முற்றிலும் பலவீனமான ஒரு செய்தி, மிகவும் பலவீனமான ஒரு செய்தியாக வருகிறது. என்றால் இதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல இப்ராஹிம் இப்னு அல் முஹாஜிர் இப்னு மிஸ்மார் என்பவர், இவரை பற்றி இமாம் புகாரி சொல்றார் முன்கருல் ஹதீஸ், இவர் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர். இமாம் அபூ ஹாத்திம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது முன்கருல் ஹதீஸ், இவர் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்பாளர் என்று சொல்கிறார்கள். எனவே அதே போன்று இந்த ஹதீஸ இதில் வரக்கூடிய இன்னும் ஒரு இப்ராஹிம் இப்னு முந்தீர் என்று சொல்லக்கூடியவர் தனித்து அறிவிக்கிறார். எனவே இவருடைய தனித்து அறிவிக்கக்கூடிய செய்திகள் என்ன செய்யப்பட மாட்டாது, எடுக்கப்பட மாட்டாது என்று வரக்கூடிய இவ்வாறான விமர்சனங்கள் இந்த செய்தியில் இருக்கின்றன. எனவே இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவங்க சொல்றாங்க, இன்ன லிகுல்லி ஷைஇன் கல்பன், ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் உண்டு. குர்ஆனுடைய உள்ளமாக வகல்புல் குர்ஆன் யாசீன், குர்ஆனுடைய உள்ளமாக யாசீன் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முஸ்லிம் ஐயுமா முஸ்லிமின் கரஅஹா யுரீது பிஹா வஜ்ஹல்லாஹ், அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி யாராவது முஸ்லிம் இதை ஓதுவார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவரது பாவங்களை மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா அவருக்கு எப்படி கூலி கொடுக்கிறான் என்று சொன்னால், குர்ஆனை இஸ்னதைனி வ இஸ்ரீன மர்ரா, 22 முறை ஓதினால் என்ன சிறப்போ அந்த சிறப்பு கிடைக்கிறது. எதற்கு? சூரா யாசின் ஒரு முறை ஓதினால் என்ன சிறப்பாம்? அதாவது 22 முறை குர்ஆனை ஓதிய ஒரு சிறப்பு என்ன செய்யும்? அவருக்கு கிடைக்கும். இதை ஒருவர் ஐயுமா முஸ்லிமின், அவரது உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் இந்த சூறாவை ஓதினால் அதனுடைய அந்த சூறாவுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 மலக்குகள் இறங்குவார்கள். புரியுதா சொல்றது? எத்தனை? 10 மலக்குகள். அந்த மௌத்துடைய நேரத்தில், மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஓதினால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 மலக்குகள் என்ன செய்கிறார்கள்? இறங்குகிறார்கள். புரியுதா சொல்றது? அவருக்கு முன்னால் அணிவகுத்து நின்று யுசல்லூன அலைஹி என்ன செய்கிறார்?
அவருக்காக அல்லாஹ்விடத்துல அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூனஹு லஹு, அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அவரது ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அதுல அவங்க அங்க இருப்பாங்க. அவரது ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள். அந்த ஜனாசா தொழுகையை தொழுவார்கள். அவரை அடக்கம் செய்வதில் கலந்து கொள்வார்கள் என்று இந்த செய்தி வருகிறது. புரியுதா சொல்றது? அதே போன்று அவரது மரண வேளையில் இதை ஓதும் போது அந்த மலக்குகள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லாமலே தவிர அவரது உயிர் கைப்பற்றப்பட மாட்டாது. அதே போன்று வாசனை திரவியங்கள் கொண்டு வரப்படும் என்ற செய்திகள். அதே போன்று நாளை மறுமையில் இதன் மூலம் அவர் என்ன செய்வார், சொர்க்கத்தில் நுழைவார் என்றெல்லாம் இந்த செய்தி இப்படி ஒரு செய்தியாக வருகிறது. இல்ல வேலை செய்தி அப்படிங்க மாத்தி ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக இருந்தா சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான் இல்லையா? இவ்வளவு சிறப்புகள் கிடைக்குதுன்னா அது என்னதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனா இந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய்யான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அதை இந்த செய்தி தொடர்பாக பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இதை விமர்சித்து பேசியிருக்கிறார்கள். எனவே இது ஆதாரபூர்வமானது அல்ல என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இதுல இன்னொரு ரிவாயத் எப்படி வருகிறது என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் உள்ளம் உண்டு. குர்ஆனுடைய உள்ளம் யாசீன். யார் இந்த சூறாவை ஓதுகிறாரோ, குர்ஆனை 10 முறை ஓதிய நன்மை எழுதப்படும். எத்தனை முறை? 10 முறை ஓதிய நன்மை எழுதப்படும். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி சொல்கின்ற போது இது ஒரு கரீபான செய்தி. ஏனென்றால் இதுல வஃபீஹி ஹாரூன் என்ற இதுல ஹாரூன் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அதே போன்று இமாம் அபூபக்கர் இப்னுல் அரபி சொல்றாங்க இது ஒரு பலவீனமான செய்தி. இது ஒரு புனைந்துரைக்கப்பட்ட செய்தி என்ற விமர்சனம் இதுல இருக்கிறது. இமாம் ஷேக் அல்பானி ரஹிமுல்லாஹ் இது திருமதியில செய்தி வைஃபானது, பலவீனமான செய்தி என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே இந்த செய்தியும் என்னன்னா, நீங்க சமூகத்துல உண்மையில் பலவீனமான செய்திகளுடைய தாக்கம் அதிகம். நீங்க சமூகத்துல பல விஷயங்கள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பலவீனமான ஆதாரமற்ற செய்திகளுடைய தாக்கம் இருக்கிறது. இதெல்லாம் அதுக்குரிய காரணங்கள். புரியுதா சொல்றது? ஆதாரபூர்வமான சஹீஹான செய்திகள் எவ்வளவு இருக்க அவைகளை என்ன செய்யறது இல்லை, கண்டுகொள்றது இல்லை, செயல்படுத்துறது இல்லை. இப்படி ஆதாரமற்ற செய்திகள்ல நிறைய என்ன செய்யுது, சமூகத்துல தாக்கம் செலுத்தி இருக்கிறது அப்படின்னு நாங்க உணரலாம். புரியுதா சொல்றது? அப்ப அதே போன்றுதான் என் அருமையான சகோதரர்களே, மற்றொரு செய்தியை பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தாவம அலா கிராஅத் யாசின் குல்ல லைலா. பாருங்க இந்த செய்தி. ஒவ்வொரு இரவிலும் யார் சூரா யாசினை ஓதி வருகிறாரோ, பாத்துங்க அப்படிதான் செய்தி வருது. ஒவ்வொரு இரவிலும் யார் சூரா யாசினை ஓதி வருகிறாரோ அவர் மரணித்தால் மாத்த ஷஹீதன். அவர் எப்படி மரணிக்கிறார்? ஷஹீதாக மரணிக்கிறார் என்று வரக்கூடிய செய்தி. இது இமாம் தபரானியுடைய அவுசத் என்ற நூல்ல வரக்கூடிய செய்தி. இது ஒரு மிக முற்றிலும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது இது ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட செய்தியாக சொல்கிறார்கள். அதே போன்று இமாம் ஹைசமி சொல்றாங்க, இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்களை சயீத் பின் மூசா அல் அஸ்தி என்பவர் வஹுவ கذاب, அவர் ஒரு பொய்யர் என்று சொல்றாங்க. அவர் ஒரு பொய்யர். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இப்ப இதுல உங்களுக்கு சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் சூரா யாசீனுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த செய்திகள். இந்த செய்திகள் எல்லா செய்திகளும் பலவீனமான ஆதாரமற்ற அல்லது பொய்யான செய்திகளாகத்தான் இந்த செய்திகள் இருக்கின்றன. அடுத்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரலாற்றுல அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒருவர்கிட்ட என்ன செஞ்சாராம், அவர் ஒரு அதாவது மக்களை குர்ஆன்ல ஆர்வப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு சூறாவுக்கும் சிறப்புகளை புனைந்தார். அவராக என்ன செஞ்சாரு, மக்களை குர்ஆனை ஓதுறதுல ஆர்வம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களை ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செஞ்சாராம், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் நபி அவங்க சொன்னதாக ஒரு சிறப்பை புனைந்து இப்படி இட்டு கட்டினார் அப்படின்னு தனியான தொகுப்பு இருக்குது. தனியான ஒரு தொகுப்பு அப்படி இருக்குது.
அவ்வளவு என்னது இட்டுக்கட்டப்பட்ட நோக்கம் என்ன? நோக்கம் நல்ல நோக்கம் என்ன? மக்களை குர்ஆனுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும். ஆனா செஞ்ச வேலை எவ்வளவு டேஞ்சரான வேலை பாருங்க. நபியுடைய பேரால் செய்திகளை புனைந்தார். அப்ப அதனால நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆனுடைய சூறாக்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் என்ன செய்யும்? பொய்யான செய்திகள், பலவீனமான செய்திகள் தான் இருக்கும். புரியுதா? ஆதாரபூர்வமான செய்திகள் மிக குறைவாக இருக்கும். ஆதாரபூர்வமான செய்திகள் அதில் நீங்க பாத்தீங்கன்னா மிகவும் சூரத்துல் பக்கரா, ஆல் இம்ரான் போன்ற அத்தியாயங்களுக்கு வந்த சிறப்புகள் சம்பந்தம் வந்த ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள் உண்டு. சரியா? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாம் உண்மையில் நமது வீடுகளில் நாம் ஓதுவதற்கு ஆர்வப்படுத்த வேண்டிய சூறா எது? சூரா பக்கரா. சூரா பக்கராவை ஏன் ஓதாம இருக்கிறாங்க எங்களுடைய வீடுகள்ல? என்ன காரணம்? பெரிய சூரா என்றது ஒரு காரணம். அடுத்து அந்த சூரா சம்பந்தமா சொல்லப்பட்ட சிறப்புகள் அவங்களை போயிட்டு சென்று அடையவில்லையோ என்ற ஒரு நிலை இருக்கலாம். சென்று அடையவில்லையோ. அதே போன்று சூரத்துல் பக்கராவை பொறுத்தவரையில நாங்க முழு சூறாவையும் ஓத வேண்டும் என்பதும் அல்ல. சரிதானே? அடுத்த நிறைய வீடுகள்ல சூரத்துல் பக்கராவோட ஆடியோ அந்த இதை போட்டு வைக்கிறாங்க. புரியுதவங்க சொல்றது? அது அந்த நோக்கத்தை நிறைவேற்றாது. இப்ப ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோட வேண்டுமாக இருந்தால், ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமாக இருந்தால், ஹதீஸ்ல எப்படி வருது என்றால் சூரத்துல் பக்கரா ஓதப்பட வேண்டும். அப்ப ஓதுறவர்கிட்ட அந்த நீயத்து இருக்க வேணும். யாரிடத்துல? அதை ஓதக்கூடியவரிடத்துல என்ன நீயத்து இருக்க வேணும்? ஷைத்தான் எனது வீட்டை விட்டு வெளியேற என்ற நீயத்துல அவர் ஓத வேண்டும். அந்த நீயத்துல அவர் ஓதும் போதுதான் ஷைத்தான் வெளியேறுவான். அப்ப எனவே நாங்க ரெக்கார்டிங்கை போட்டு என்ன செய்யலாது? அது சரி வராது. அப்ப எனவே அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அங்க வீட்டுல உள்ளவர்கள் ஓத வேண்டும். அதே போல முழு சூறாவையும் ஓதி முடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. நாங்க ஒரு பக்கம் ஓதினாலும் அவர் என்ன செய்யறார்? அவர் வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதி இருக்கிறார். 2 பக்கம் ஓதினாலும் அங்க அது நடந்திருக்கு. அப்ப எனவே அந்த சிறப்பு என்ன செய்யும்? நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது என்ன நாங்க ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல அதுதான் நாங்க எடுக்கணும். ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்ட சிறப்புகள் எந்த சூறாக்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளை நாங்க என்ன செய்யறது? ஓதுவதில் கவனம் எடுக்க வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்கள், இப்ப பராத் என்று நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த பராத்துடைய இரவிலோ பகலிலோ அல்லது பெரும்பாலும் மகரிப் இஷாவுக்கு மத்தியில அந்த இரவுல மகரிப் இஷாவுக்கு மத்தியில என்ன செய்யறாங்கன்னா 3 யாசின்கள் ஓதப்படுது. எத்தனை யாசின்கள்? 3 யாசின்கள் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க? ஓதுறாங்க. இப்ப இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யாசின்கள் ஓதப்படுவதற்கான அந்த நோக்கத்தை எடுத்து பார்க்கின்ற போது, அதாவது நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க? ஒரு யாசின் ஓதப்படுகிறது. அதே போன்று 2ஆம் யாசின் ரிசுக்குடைய விஸ்தீரணம், அந்த வாழ்வாதாரங்கள் அதற்காக அது பெருகுவதற்காக ஓதப்படுகிறது. 3வது யாசின் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈமானோடு மரணிக்க வேண்டும், ஈமான நிலைநிறுத்தி ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற நோக்கங்கள் அல்லது வேறு நோக்கங்களும் இருக்கலாம். ஒவ்வொரு இடத்தை பொறுத்து வித்தியாசப்படும். ஏன்னா ஹதீஸ்ல வந்தது இல்லை. அப்ப எனவே இப்படி என்ன செய்யப்படுது? இந்த இப்படியான நோக்கங்களுக்காக ஓதப்படுது. அப்ப இது இதற்கு ஏதாவது முன்மாதிரி இருக்குதா மார்க்கத்துல? எந்த முன்மாதிரியும் கிடையாது. எந்த ஒரு முன்மாதிரியும் இதற்கு கிடையாது. புரியுதா சொல்லி? அந்த நாள்ல இப்படி 3 யாசின் ஓத வேண்டும் என்று எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்ப ஆதாரம் இல்லைன்னா அதுக்கு என்ன மார்க்கத்துடைய சட்டம் என்ன? அது பிதஅத் என்றால் வழிகேடு. அல்லாஹ்விடத்துல அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மறுக்கப்படும், நிராகரிக்கப்படும். இப்ப கேட்பாங்க, சூரா யாசின் அப்ப என்ன ஓதக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. சூரா யாசினை ஓதக்கூடாது, என்ன சூரா யாசின் ஓதுறது பாவமா? சூரா யாசின் ஓதுறது என்ன பாவமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? சூரா யாசின் ஓதுறது பாவம்னு சொல்றோம். இப்ப அதாவது நீங்க அந்த நாள்ல குறிப்பிட்டு ஒரு சூறாவை நீங்க ஓதும் போது அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு மார்க்க ஆதாரம் வேணும். அதுக்கு மார்க்க ஆதாரம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு வழிகாட்டலை காட்டவில்லை. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, இரவில் தூங்க செல்வதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளுங்கள், 3 குல் சூறாக்களை ஓதிக்கொள்ளுங்க. நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம். வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃப் ஓதுற சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க, நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அப்படி நபி அவர்கள் இந்த 15வது நாள் பராத் அன்று இந்த சூறாவை நீங்க இத்தனை தடவை ஓதுங்க அப்படி ஏதாவது வழிகாட்டல் தந்தாங்களா? எந்த வழிகாட்டலும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் இல்லாத போது அதை ஒருபோதும் என்ன செய்யாது? மார்க்கமாக மாட்டாது.
எனவே ஒரு பிதத்தான ஒரு வழிகேடான ஒரு நடைமுறை, அதிலிருந்து நாங்கள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். புரியுதவன் சொல்றது, இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பிதத்துகள் மிச்சம் பரவி இருக்குது. அடுத்த மக்கள் பிதத்தை விடுறாங்களும் இல்லை. இப்போ சுண்ணாக்கள் மீது உண்மையில முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் சுண்ணால முஹப்பத் வச்சு பிதத்தை வெறுக்கிறாங்க. ஆனால் இன்னும் பெரும்பாலான சாராரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பிதத்துகளை தான் என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, எனவே இது என்ன, இது ஒரு ஒரு தெளிவான ஒரு வழிகேடாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் ஹதீஸில் படிக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, முஸ்லீம்ல வருகிறது. நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளுடைய எத்தனை சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க பாபு. ஜும்மா நாளுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரிஞ்ச சிறப்புகள். நாட்கள்ல சிறந்தது, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் என்று சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யப்பட்டார்கள், படைக்கப்பட்டார்கள். சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவிக்கப்பட்டார்கள். அதே போன்று சொர்க்கத்தில் அவர்கள் அந்த நாளில் வெளியேற்றப்பட்டார்கள் என்று வரக்கூடிய செய்திகள். இப்படி ஜும்மா நாளை பொறுத்தவரையில ஜும்மா நாளுடைய பல சிறப்புகள் நமக்கு ஹதீஸ்கள்ல சொல்லி தரப்படுது. புரியுதா? அப்ப ஜும்மா நாள் சிறப்பான நாள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா இல்லையா? ஹதீஸ் இருக்குது. இப்ப நபி அவங்க என்ன சொல்றாங்க ஹதீஸ் பாருங்க. இந்த முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த செய்தி, இது 1144 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது 15வது இரவு பொறுத்த வரையில அது ஒரு சிறப்பான இரவு என்பது சம்பந்தமான சில ஹதீஸ்கள்ல அறிஞர் மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. 1-2 ஹதீஸ் சிலவங்க சஹீஹ் என்றாங்க, பின்னால அறிஞர்கள். புரியுது அவன் சொல்றது. அந்த நாள் சிறப்பென்ற வாதத்தை எடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, அமல்களை கொண்டு சிறப்பிக்கலை. அதுக்கு என்ன வரல, அதுக்கு தனியான ஆதாரம் வேணும். இப்ப ஜும்மா நாள் சிறப்பானது என்பது ஹதீஸ்ல இருக்குது. என்ன அமல்களை ரசூலுல்லாஹ் அந்த நாள்ல சொன்னாலும் அதை மட்டும் தான் நமக்கு செய்யலாம். அதை நாம என்ன செய்ய முடியாது. அருமையான சகோதரர்கள், அந்த